ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவோம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஒரு ஆண்டு காலம் எத்தகைய நல்ல பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் உச்சமடைகிறார். தன்னுடைய ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியுமான குரு பகவான் கடகத்தில் போய் உச்சமடைகிறார். சில பேர் கேட்குறாங்க, தனுசு ராசியினுடைய அஷ்டம பலன்கள் அப்படின்னு கேட்குறார். வாஸ்தவம் தான். அப்போ 50% உயர்வான பலனை தருவார். 50%னாலும் ஒரு ஆண்டு காலத்தில் அவர் வக்ரமாவார், இப்படி போவார். வந்தாலும் கூட 50% கேரண்டி. குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோட ஆயுதத்தால் கொடுவினை களைவார். பொதுவாக 8ஆம் இடத்துல போகும் பொழுது கொடிய வினைகளை களைஞ்சு விடுவார். அப்போ ஒரு சன்னியாசி கிரகமும் ஒரு கவர்ச்சி கிரகம், அதாவது தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களுக்கு பலன்கள் அமையும். அதே போல கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளே வந்து பூசம் நட்சத்திரம் ஆயில்யத்தில் ஓராண்டு காலம் பலனை தருவார். சார பலன்கள் தனியாக நடக்கும். அப்படி இருக்கிற பொழுது இந்த தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையில் தான் ரொம்ப சிறப்பு இருக்கிறது. அதெல்லாம் சொல்லில் படிக்க முடியாது. அப்போ 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் 12ஆம் இடம் தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். குருவினுடைய 5ஆம் பார்வையில். குருவினுடைய 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வை, குழந்தைகள் பார்வை, சொத்து பார்வை, ஒரு தெய்வீக பார்வை, குலதெய்வ பார்வை. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு குரு பகவான் தனுசு ராசிக்கு 5, 7, 9 எனும் சிறப்பு பார்வையை கையில் வைத்திருக்கிறார். குரு ஒரு பயிற்சி என்பது ரொம்ப சிறப்பு. குரு ஒரு 9 கோள்களிலே குரு பகவான் தான் ரொம்ப மங்களகரமானவர். அவர் ஒருத்தர் தான் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், மங்களத்தை தரக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். உங்கள் தனுசு ராசிக்கு ஒரு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கணும் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்? அப்போ குருவினுடைய அருள் வேணும், குருவினுடைய பார்வை வேணும். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? அப்போ குரு இல்லாமல் நல்ல காரியம் நடக்காது. பெரும் பணம், அதுக்கு அதிபதி குரு பகவான் தான். குழந்தைகளின் மகிழ்ச்சி, குழந்தைகளின் சந்தோஷம், குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தை பிறப்பு, குழந்தைகளுடைய கல்வி, இவைகளுக்கெல்லாம் குரு பகவான் தான். அப்போ தனுசு ராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் 6 வயதில் இருந்து 60 வயது வரை, 100 வயது வரையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும். அப்போ குரு தான் பெரிய பொருளாதாரம். குரு ஒரு விரிவடைந்த கிரகம். அது பூமியை விட 200 மடங்கு பெருசு. அதனால் அதனுடைய பார்வை குரு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நன்மையை தருவார். ஸோ அதனால் இப்போ தனுசு ராசி பொறுத்தளவில் அவரே சுகஸ்தானாதிபதி. சுகஸ்தானத்திற்கு பாக்கியத்தில் பஞ்சமத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் மீனம், தனுசுக்கு 4ஆம் இடம் மீனம், மீனத்திற்கு பஞ்சமஸ்தானம். அங்கேயே உச்சமடைந்து அங்கேயே வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன செய்வார்? முதல்ல தனுசு ராசிக்கு குரு பகவான் அவருடைய மூலத்திரிகோண வீட்டுக்கு வேலையை செய்வார். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கார். 8ஆம் இடத்துல வச்சுவார். அப்போ விபரீதமான ராஜயோகம். நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது ஏதோ ஒன்று நடக்கும். அதுவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பாராதது எல்லாம் மங்களகரமாகவே முடியும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தான் உங்களுக்கு குறைவாக இருக்கும். நான் நினைச்சது நடக்கலை, நான் நினைக்காதது நடக்கலை. அப்போ இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு முதலில் விழிப்புணர்வாக சொல்லிவிடுகிறோம். எனது அருமை அம்மன் அருள் யூடியூப் நேயர்களே, இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமான பலன்களை தரப்போகிறது. தனுசு ராசியின் 8இல் அமர்ந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ 12ஆம் இடம் அயன சயன போகும், அந்த இடத்த பார்ப்பார். அப்போ 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், 12ஆம் இடம் ஆன்மீக சுற்றுலா, கோவில், வெளிநாடு, வெளிமாநிலம், வேறு மொழி பேசுகிறவர்கள் இடத்தில். அப்போ நிறைய ஜாதகர்கள் வெளிநாடு போவீங்க, கல்விக்க போகலாம், வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டே வேலைக்கும் போகலாம். உங்களுடைய மனைவியினுடைய வசதிக்காக நல்ல வாகனம் வாங்க வேண்டியது வரும்.
உங்கள் தாயாருக்கு பூர்வீக இடம் சார்ந்து செலவு இருக்கும், அம்மாவுக்கு செலவு இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தாராளமாக உங்களுடைய இளைய சகோதரம் சார்பாக தொழில் முதலீட்டு செலவு வரும், ஒரு குத்தகை எடுத்து அதற்கு பணம் கட்ட வேண்டியது வரும், சிறுதூர பயணத்திற்கு உங்களுக்கு வண்டி வாங்கி கொள்வீர்கள், உங்கள் வாரிசுகளுக்கு சின்ன விளையாட்டு சைக்கிள்கள் அல்லது வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. திருமண செலவு உண்டு, திருமணத்தில் செலவு உண்டு. இந்த காலத்தில் திருமணம் நடந்தால் அது அதிகமான விரயங்களை, சுப விரயங்களை பொருள் செலவோடு செய்ய வேண்டியது வரும். வியாபாரம் பங்குதாரர்கள் எல்லாம் விலகிடுவாங்க, அவங்களுக்குரிய பங்கை நம்ம கொடுக்க வேண்டிய செலவு வரும். சில வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள்லாம் கிடைக்கும், கௌரவத்திற்காக செலவு பண்ண வேண்டிய மாமியார் மாமனார் அவர்களுக்கும் வெகு செலவும் அலைச்சலும் ஏற்படும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த குருவினுடைய 7ஆம் பார்வை எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துல இருந்த குரு தன் 7ஆம் பார்வையால் ராசியினுடைய 8ஆம் இடத்தை 8ல் போய் உட்கார்ந்தா நெருக்கடியை 2ஆம் இடத்துல கொடுப்பார். ராசியாதிபதி 8க்கு போய் 8ல் இருந்து பார்வையில் 2ஆம் இடத்தை கொடுக்குறாரு. அப்போ பணம், அப்போ தனம் பார்க்க குடும்பஸ்தானம், அதில் நல்ல பண உறவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஆனால் அனைத்திற்கும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கும். உங்களுடைய தந்தைக்கு உங்களுக்கு பணம் கொடுப்பார், அரசாங்கம் மூலம் வர வேண்டிய தொகையெல்லாம் கிடைக்கும். சில சமயம் அரசு உங்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டு வர தொல்லையாகவும் இருக்கும். நீதிமன்றத்திலிருந்து வர வேண்டிய தொகையும் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மூலமும் பணமும் கிடைக்கும். ஆக ஏதோ ஒரு வழியில் நல்ல பலன், நல்ல பயன் கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்கள். உங்கள் தாயார் அவரின் தாய் வழி சொத்தை உங்கள் பேருக்கு மாற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உயில் மூலம் சொத்து கிடைக்கும். சில இன்சூரன்ஸ் முன்பு எப்போதோ வங்கியில் போட்டு விட்டுட்டு மறந்து விட்ட பணம் புதையல் கிடைத்தால் அடகு வைத்த பொருளை திருப்பி வரும். எல்லாம் 8ஆம் இடத்துல போய் குரு இருந்தால் இன்சூரன்ஸு, திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதே போல் வாரிசுகள் வெளிநாடு செல்வார்கள், குழந்தைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும். அங்கிருந்து அனுப்பக்கூடிய தொகை பங்கு பத்திரம் மூலம் கிடைக்கும். லாபம் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல், சினிமா துறை, பண வருவாய், கலை மூலம் நல்ல வருமானம் வரும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்கள் வாக்கு நல்ல பலம் பெறும். உங்கள் சொற்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்தி வளமாகும். கண்டிப்பாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, நீதியாக இருப்பீங்க, சட்டத்திற்கு உட்படுற மாதிரி பேச்சு இருக்கும். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக 4ஆம் இடம். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 4ஆம் இடம் வண்டி, 4ஆம் இடம் சுகம். 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலே 2, 4, 7, 10 பலம் பெற்றால் திருமணம் உண்டு. திருமண தடை இருந்தது, 36 வயசாச்சு, 36 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிடும். குருவுக்கு ஒரு 16, சனிக்கு ஒரு 19. இந்த வயசை கடந்தா போனவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு 16 வயசு உள்ள குரு 19 வயசு உள்ள சனியை பார்க்குறாரு. அது ராசிக்கு 4ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் பெரிய அனுக்கிரகம். ஆமாம். அதே போல் தங்க நகைகள்லாம் வாங்க முடியும், நல்ல சம்பாத்தியம் வரும். அப்போ இந்த குரு பயிற்சி ஆன உடனே தனுசு ராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க. குழந்தைகள் நல்ல தரமான கல்வி கிடைக்கப்பட்டு நல்ல வேறு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. கொஞ்சம் தூர பயணமாக இருக்கும். நிறைய அருகில் இருக்கக்கூடிய அநேகமான கோவில்களுக்கும் போகக்கூடியது. ஏன்னா 9ஆம் இடம் பார்வைக்கு திருக்கோவில் பார்வை. கடல் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட மீன், கடல், கப்பல், ஓடம், பரிசல்கள் விடுறவர்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். வீடு கட்டும் பொருள்கள், டீலர்கள். நாங்கள் 4 சனி இருக்கார், குரு பார்க்குறார். சமையல் எண்ணெய் சார்ந்த கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு இப்போ சூப்பர் டூப்பராக இருக்கும். திருமணம் முடியும். தாய்க்கு கௌரவம் சேர்க்க வகையில் சிறப்பு இருக்கும். தாய் வழி அன்புனால கல்யாணம் நடக்கும். தாய் வழி உறவில் தாய்க்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணை கட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாள். 4ஆம் இடம், அதாவது ஒரு ஜாதகத்தில் ராசிக்கு 10ஆம் இடம் மாமியார் ராசி இருக்குது. அந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த இடத்திற்கு சனியின் பார்வை குருவோட சேர்ந்து வரும். அப்போ மாட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம், டியூஷன் நடத்தலாம். அவங்களாம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதம். அதே போல் வீட்டில் கொல்லப்பட்டுள்ள கிணறு, தண்ணீர்,
சக்கரை மாதிரி இனிக்கும். நீங்களும் தண்ணீர் வியாபாரம் கூட செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு போர் போட்டிங்கன்னா தண்ணி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். குரு பகவான் சனியை பார்க்குறாரு. அப்போ சனின்னா தொழில்காரகன், ஜீவனக்காரகன். அதனால் 4ஆம் இடத்துல சனி இருந்து தாயாருக்கு உடல் நலக்குறைவை கொடுத்துக்கிட்டு இருந்தார். எந்த ஒரு வேலையும் வேகமாக நடக்கலை, மந்தமாக போச்சு, ஸ்லோவாக நடந்தது. அப்போ 4ஆம் இடத்துல தண்ணி குரு பார்க்கும்போது தாயாருடைய உடல்நல சீராகும். வறண்டு கிடந்த கிணத்துல தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். வீடை மாற்றி அமைப்பீங்க. பழைய வீட்டை திருத்தி அமைச்சு பெயிண்ட் அடித்து மாற்றுவீங்க. அதே போல் குரு பார்வை வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நல்ல வர்ணமெல்லாம் பூசுவீங்க. இப்படிப்பட்ட நிலையில் குருவினுடைய திருவருளால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்கு குருவினுடைய நட்சத்திரங்களில் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் போகும்போது வசிக்கும் விடத்தை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. எனவே வீட்டை நல்ல அந்தஸ்தான இடத்துக்கு நம்ம மாற்றணும், வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் அப்படின்னு சொல்லணும், கொஞ்சம் அம்மாவை மாடர்ன் ஆக்கணும் அப்படிங்கிற வேலைக்கு போக சொல்கிற அசையா சொத்துக்கள், வீடு போன்றவை விலை ஜாஸ்தியானதை வாங்குவது இந்த மாதிரியான விளங்காத யோசனையெல்லாம் பீறிட்டு கிளம்பும். இதற்கு காரணம் என்னென்னா 8ஆம் இடத்தில் இந்த நட்சத்திரத்தில் போகிறனால. 8ஆம் இடங்கிறது பேராசைப்பட்டீங்கன்னா கொண்டுட்டு போய் கடன்லேயோ பிரச்சனையிலையோ இழுத்து விட்டுரும். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் பூச நட்சத்திரத்தில் போகும்போது சனி நேர்மையான வழியில் போனால் அள்ளி கொடுத்துருவார். அதனால் அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினா மாட்டிக்குவீங்க. அப்போ ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்க காசு பணத்தை கேட்டு வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் அதிகம் பேசக்கூடாது. அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும். குருவினுடைய அருளால் பெரும் பணம் சம்பாதிக்கலாம். குருவினுடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல. அப்போ 12, 2, 4 ஒன்றுக்கு மேற்பட்ட 2 ஒரு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் அல்ல குறைய வந்து கொண்டே இருக்கும். அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கும் திருமணங்கள், யோகங்கள், பாக்கியங்கள், அவர்களுக்கு வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள், குழப்பமான மனநிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் சரியான பாதையை வாழ்க்கையில் காட்டுவார். சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடியவர்களுக்கு அவர் நல்ல வாய்ப்பு. குடும்பத்துக்காக உழைக்கிறேன், குடும்பத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த குரு அருள் வெகு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பம். குரு பார்க்குறனால அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர் புகழ், பெருமையோடு வாழ வைக்கும். அப்படி என்றால் குரு அரசு ஆட்சியாக நமக்கு அமைவார். குரு பார்க்குறனால குடும்பத்தில் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் ஒரு அருள் கடாட்சம், ஒரு அருள் பேராற்றலை குரு பகவான் தருவார். கோச்சாரத்தில் குரு பகவான் வருகை தரும்போது நான் உன்னை புனிதப்படுத்துகிறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு குரு தனது உச்ச வீட்டுக்கு வராரு. புனர்பூசத்தில் உள்ள வராரு. 4ஆம் இடமான கடகராசியில் உச்சம். சொந்த நட்சத்திரம். நிலம், வீடு, வாகனங்கள், சொத்துக்களை கொடுப்பார். ரியல் எஸ்டேட் வளர்ச்சி உண்டாகும். தங்கத்துக்கான கிரகம், அதனால் கோல்டு வளர்ச்சி, தங்கம் உயர்வு அடையும். அரசியலில் மாற்றம், நாடும் நகரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேன்சருக்கு மருந்து கிடைக்கும். போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வெளிநாடு, தாய்நாடு வசிக்கக்கூடியவங்க ஊர் திரும்புவீங்க. இப்படிப்பட்ட நிலையில் நிறைய பேருக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைச்சி ஓகோன்னு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தன்று மஞ்சளால் அரைத்த மஞ்சள் கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம், சந்தன குழம்பினால் சிவலிங்கத்திற்கு, அதாவது வடக்கு பார்த்த லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம். திருவண்ணாமலை குபேரலிங்கம் ரொம்ப சிறப்பு. அதே போல் காஞ்சியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மரண ஜனன வாசல் உள்ள அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே இறங்கி போய் வந்தீர்கள் என்றால்
தனுசு ராசியின் 8ஆம் இடமான கெடுபலன் குறையும். அதனால் ஜனன காலத்திற்கு எட்டுக்கூடிய வலி வேதனையை ஜனன மரண வாசலுக்குரிய அந்த கோவில் இருக்குது, சிவன் பழமையான கோவில், அது ஒரு விதமான கல்லுலால் புடைச்சிருப்பாங்க. அங்கே போய் உள்ளே போய் அந்த இதில் இறங்கி ஏறி வளைஞ்சு நெளிஞ்சு வந்தீங்கன்னா புதிய பிறப்பை கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க இந்த கோவிலை பிடிச்சிக்குங்க. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பரிகாரம் பண்ணணும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், வீடு மனையடி வாஸ்து பார்க்கணுன்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சிறப்பாக செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கு.